குரு வாழ்க, குருவே துணை. ஓம் கணநாதா போற்றி. இந்த பதிவு என்னன்னா, மாசி மகம் 2025 எப்போது நடைபெற இருக்கின்றது? இந்த நாளில் என்ன செய்தால் 7 ஜென்ம பாவங்கள் தீரும் என்று இந்த பதிவுல கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. மாசி மாதம் என்பது சிவ வழிபாட்டிற்கு உரிய மாதமாகும். இது புண்ணிய பலன்களையும் பல பிறவிகளில் செய்த பாவங்களில் இருந்து விடுபட்டு நற்கதி அடையவும், பாவங்கள் மற்றும் தோஷங்களால் நமக்கு ஏற்படும் துன்பங்களில் இருந்து விடுபடவும் ஏற்ற மாதமாகும். இந்த மாதத்தில் வரும் மற்றொரு சிறப்புக்குரிய நாள்தான் மாசி மகமாகும். மாசி மகம் அன்று பல்வேறு கோவில்களிலும் தீர்த்தவாரி உற்சவம் நடைபெறும். இந்த நாளில் மனிதர்கள் மட்டுமின்றி தெய்வங்களும் புனித நீராடுவது வழக்கமாக உள்ளது. தமிழ் மாதங்களில் 11வது மாதமாக வரும் மாசி மாதத்திற்கு பல சிறப்பு உண்டு. அதில் முதன்மையானதாக இருப்பது மகா சிவராத்திரி. அதைத் தொடர்ந்து மிகவும் சிறப்புக்குரிய புண்ணிய நாளாக கருதப்படுவது மாசி மகம். இந்த மாசி மாதத்தில் மகம் நட்சத்திரம் வரும் நாளை மாசி மகம் என கொண்டாடுகிறோம். இது பல்வேறு ஆன்மீக சிறப்புகளை பெற்ற நாள் என்பதோடு பாவங்களை போக்கி அளவில்லாத புண்ணிய பலன்களை தரும் மாதமாகும். இந்த நாளில் கும்பகோணம் மகாமகம் குளத்தில் புனித நீராட ஏராளமான பக்தர்கள் குவிவது உண்டு. இந்த மாசி மகம் சிறப்புகள் என்னவென்றால், மாசி மாதத்தை கடலாடும் மாதம் என்பார்கள். இந்த மாதத்தில் புண்ணிய நதிகள், கோவில்களில், கடலில் என எங்கு சென்று புனித நீராடினாலும் அது மகத்தான பலனை தருவதுடன் நம்முடைய பல ஜென்ம பாவத்தை போக்கக்கூடியதாகும். கங்கை நதியே தன்னுடைய பாவத்தை குறைத்து தன்னுடைய புனிதத்தன்மையை மீட்டெடுக்கும் நாள் இந்த மாசி மகம்தான். இந்த நாளில் கங்கை உள்ளிட்ட அனைத்து புண்ணிய நதிகளும் கும்பகோணம் மகாமகம் குளத்தில் எழுந்தருள்வதாக ஐதீகம். அதனால்தான் இந்த நாளில் நாமும் சென்று நீராடினால் நம்முடைய பாவங்களும் நீங்குவதுடன் கங்கை உள்ளிட்ட புண்ணிய நதிகளின் ஆசியும் கிடைக்கும் என சொல்லப்படுகிறது. இந்த மாசி மகத்தில் நடந்த முக்கிய நிகழ்வுகள் பற்றி தெரிந்து கொள்வோம். தட்சனின் மகளாக அம்பிகை அவதரித்ததும் இந்த மாசி மகம் தினத்தில்தான் என சொல்லப்படுகிறது. குழந்தை இல்லாத தம்பதிகள் மாசி மகம் அன்று புனித நீராடினால் அவர்களுக்கு புத்திர பேறு கிடைக்கும் என்பது நம்பிக்கை. சிவபெருமான் வருண பகவானுக்கு சாப விமோசனம் அளித்ததும் இதே நாளில்தான் என சொல்லப்படுகிறது. இது சிவபெருமானையும் அம்பிகையையும் வழிபடுவதற்கு ஏற்ற நாளாக கருதப்படுகிறது. இந்த நாளில் முன்னோர்களை வழிபட்டு தர்ப்பணம் அளிப்பதும் பல ஜென்ம பாவங்களில் இருந்து விடுதலை கிடைக்கச் செய்யும். மாசி மகத்தில் வழிபட வேண்டிய தெய்வம் என்னென்ன என்று தெரிந்து கொள்வோம். மாசி மகம் அன்று தான் முருகப்பெருமான் தன்னுடைய தந்தையான சிவபெருமானுக்கு பிரணவ மந்திரத்தை உபதேசம் செய்வதாக சொல்லப்படுகிறது. அதேபோல் பாதாள உலகத்திலிருந்து பூமியை பெருமாள் வராக அவதாரம் எடுத்து மீட்டு வந்ததும் மாசி மகம் நாளில்தான் என்றும் சொல்லப்படுகிறது. அதனால் இந்த நாளில் சிவபெருமான், அம்பாள், முருகப்பெருமான், பெருமாள், முன்னோர்கள், குலதெய்வம் என எந்த தெய்வத்தை வேண்டுமானாலும் வழிபடலாம். மாசி மகம் அன்று விரதமிருந்து வழிபடுவதால் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. இந்த வருடம் மாசி மகம் 2025 எந்த தேதி என்று இப்போது தெரிந்து கொள்வோம். இந்த ஆண்டு மார்ச் 12ஆம் தேதி புதன்கிழமை மாசி மகம் அமைகிறது. அன்றைய தினம் அதிகாலை 3:53 மணிக்கு துவங்கி மார்ச் மாதம் 13ஆம் தேதி காலை 5:09 மணி வரை மகம் நட்சத்திரம் உள்ளது. அதேபோல் மார்ச் மாதம் 12ஆம் தேதி காலை 10:50 மணி துவங்கி சதுர்த்தசி திதி உள்ளதால் சிவ வழிபாடு செய்வது மிக மிக உகந்தது. சதுர்த்தசி சிவனுக்குரிய திதியாகும். இந்த திதியில் வழிபடுபவர்களுக்கு சிவபெருமானின் அருளும் பாவங்களில் இருந்து விடுதலையும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. முடிந்தவர்கள் அருகில் உள்ள நீர்நிலைகளுக்கு சென்று புனித நீராடலாம். நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வளங்கள் யாவும் பெருகட்டும். நன்றி.